அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேடை ஓப்பன் ஆகிறதுக்கான சில வழிகள். இந்த வழிகள் எல்லாமே மிகவும் கடினமான வழிகள், டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய வழிகள், முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ண வழிகள். இந்த வழிகள் முயற்சி பண்ண வேணான்றதான் என்னோட ஐடியா. ஆனால் இந்த வழிகள் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அப்படின்றவங்க யாரும் தேவையில்லை. நீங்கள் ஓனாக உங்களோட தேடை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆனால் இந்த வழிகள் ரொம்ப டஃப்பானது, ரிஸ்கானது. ஏன் டஃப்பானது ரிஸ்கானதுன்னு சொல்கிறேன் அப்படின்றத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். தேடை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க இனிஷியல் ஸ்டேஜில். செகண்ட் திங், ஃப்ளூரைடுன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி, நம்ம பல் துளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், அதிலலாம் அந்த ஃப்ளூரைடுன்ற மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது நம்மளோட தேடை ஆக்டிவேஷனை தடுக்கும். ஸோ நேச்சுரல் டூத் பேஸ்ட் நிறைய இருக்கும், இல்லைனா ஃப்ளூரைடு ஃப்ரீ டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது என்ன பிராண்ட் விற்கிது அப்படின்றத பார்த்துட்டு அதை முதல்ல யூஸ் பண்ணுங்கள். முதல்ல தேடை ஆக்டிவேட் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்றது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தேடை ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த மெத்தட் மாறும். அது மாறும்போது மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலையோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த சுழுமுனைன்னு சொல்லி இருக்கிற அந்த நாடி ஆக்டிவேட் ஆகும். அந்த நாடி ஆக்டிவேட் ஆகும்போது குண்டலினி சக்தி அந்த சுழுமுனை நாடி வழியே நம்முடைய நெற்றி போட்டுக்கு வரும். இந்த 3 சேஞ்சஸ் தான் எக்ஸாக்டா நடக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் தேடை ஆக்டிவேஷனுக்காக. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மந்திரங்கள் இருக்குது, பீஜ மந்திரங்கள்னு சொல்லி ஓம், லம், ஹம் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மந்திரங்கள் தொடர்ந்து உச்சரிக்கும் போது, அதாவது தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பொசிஷனில் உட்காந்து நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேடை ஆக்டிவ் ஆகும். அதில் என்ன ஆகுனா, இப்போ மந்திரம்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஓம் அப்படின்றதே ஓ அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேரமாக சொல்கிறீங்க. சொல்லும் போது என்ன ஆகுனா, உங்களுடைய பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். நார்மலாக நீங்கள் காற்று உள்ள இழுத்து சுவாசம் பண்ணக்கூடிய அந்த சைக்கிளை விட காற்றை வெளியே விடக்கூடிய டைம் அதிகமாக இருக்கும். ஸோ பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதா? ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த சுழுமுனைன்ற நாடி ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது குண்டலினி சக்தி மேலே வரும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க. அந்த விளக்கில் எரியக்கூடிய அந்த தீபத்தையே கவனிச்சு பாருங்கள். கவனிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கண்கள் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கும். கண் நிச்சயம் வலிக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து அந்த தீபத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய சுவாச ஓட்டம்ன்றது அந்த சைக்கிள் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தேடை ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சில பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு தேடை ஆக்டிவேட் ஆகலாம். ஆனால் அதெல்லாம் ரிஸ்க் அதிகம் அப்படின்றதுனால நான் சொல்லலை. பட் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாக பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஹிப்னாட்டிசம் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் சுற்றும் இந்த மாதிரி. ஸோ இந்த சைக்கிள் நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக கண்ணை திறந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் ஆன மாதிரி ஆயிடுவீங்க. ஆனால் உங்களுடைய நெற்றி போட்டை நினச்சிட்டே இந்த சைக்கிளை பார்த்துட்டே இருங்க. அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் உங்களுடைய நெற்றி போட்டை நினச்சிட்டே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் தெரியும், குருகுருன்னு. ஸோ அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு தேடை ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய விஷயம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ராங் ப்ராக்டிஸ் தான். மகா அவதார் பாபாஜியோட ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கண் விழிகள் ரெண்டும் அந்த நெற்றி போட்டை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நெற்றி போட்டில் உங்களுக்கு தேடை வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். தென் இந்த ஃபோட்டோவில் பாபாஜி மேலே பார்த்துட்டு இருக்காங்க. கண் கருவிழி ரெண்டும் மேலே இருக்கு. அதே மாதிரி கண்ணை முழுசா மூடாமல் கண் கருவிழி ரெண்டும் கீழே பார்த்து, அதாவது உங்களுடைய மூக்கை நோக்கி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சுவாச ஓட்டம் அப்படின்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகும்போது கூட உங்களுக்கு தேடை ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்புறம் சில வைப்ரேஷன்ஸில் உங்களுடைய பிரெயினை கொண்டு போனீங்க அப்படின்னாலும் தேடை ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். தேடை ஓப்பனிங் மியூசிக்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தேடை ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மெத்தட்லாம் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 3 வாரத்திலிருந்து 2-3 மாதம் வரைக்கும் ஆகலாம் தேடை ஓப்பன் ஆகிறதுக்காக. இதெல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப தப்பான விஷயங்கள். ஆனால் தேடை ஓப்பன் ஆகும் இதில் பண்ணும்போது. இது ஏன் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ரிஸ்க் இதில் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. பிரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது அந்த குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியா உங்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து மேலே ஏறி உங்கள் நெற்றி போட்டுக்கு வரணும். அது பை எனி சான்ஸ் அந்த முதுகுத்தண்டில் பாதி வரைக்கும் தான் ஏறி இருக்குது, அதிலே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிரீத்திங் கம்ப்ளீட்டாக இருக்காது. நீங்கள் காற்றை உள்ளே இழுக்கிறீங்க அப்படின்னா முழுசாக சுவாசிக்க முடியாது. ஒரு மாதிரி நெஞ்சு படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இறந்துட மாட்டீங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சுவாச ஓட்டத்துக்கும் எண்ணெய் ஓட்டத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. எதையாவது ஒன்றை கட்டுப்படுத்துறது மூலமாக இன்னொன்று நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. நம்மளுடைய சுவாசம் முழுசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க,
நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மாறிடும். சிலர் வந்து சொல்லுவாங்கல்ல பித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. என்னன்னா ஏதாவது மென்டல் டிசீஸ் ஆன மாதிரி, ஓவரா மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரியான ஃபீலிங் வந்து வந்துடும். அப்படின்னா ஒன்று அது மூலாதாரத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நெற்றி போட்டில் இருக்கணும், இல்லைன்னா சகஸ்கரா சக்கரம் அங்க வந்து இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது தான் சேஃப். இடையில இருக்கக்கூடிய சக்கரங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சுவாச ஓட்டம் வந்து நிச்சயமா மாறும். எனக்கு நிறைய டைம் அந்த மாதிரி பிளாக் ஆயிருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்டதும் ஏப்பம்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஏப்பம் வந்து முழுசா வராது, ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் நிறைய டைம் அது வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் குண்டலினியை வேற ஏதாவது ஒரு பொசிஷன் கொண்டு போவேன், நெற்றி போட்டுக்கோ இல்லைன்னா மூலாதாரத்துக்கோ கொண்டு போயிட்டேன்னா அந்த சுவாச ஓட்டம் வந்து நார்மல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குண்டலினி வந்து ஏதாவது ஒரு சக்கரால லாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சுவாச ஓட்டம் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும். அதுல பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ப்ராப்பரா சாப்பிட முடியாது, டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, மென்டல் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, பிரீத்திங் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதனால தான் இதெல்லாம் வந்து ரிஸ்க் அதிகமான மெத்தட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லையும் உங்களால் தேடை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ சேஃபான மெத்தட் என்ன, நம்மளுடைய உடம்புல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தேடை ஓப்பன் ஆனதும் நடக்கும், அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு முயற்சிகள் பண்ண வேண்டாம். நன்றி.